இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மணி 12:35 ஆச்சு. கொயர் வேற ரொம்ப அழகா உங்களுடைய மெல்லிய குரலால் பாலகனே தூங்கு தூங்கு தூங்குன்னு பாடினாங்க. இன்னைக்கு பாலகன் தூங்குறாரோ இல்லையோ, இங்கே நிறைய பேர் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க தூங்குறவங்கெல்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். பாருங்க. சரி, உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறையாக கரம் தட்டி ஆண்டவருக்கு பெருமை சேர்ப்போம். நான் நார்மலாக எந்த பேப்பரும் எடுத்துகிட்டு வர்றதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 11 பூசை. அதனால நிச்சயமாக கேள்விகள் நிறைய கேட்கறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் காலையில் 5 மணிக்கே வந்துட்டேன். இன்னைக்கு 5 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் நிறைய கேள்விகள் எனக்குள்ளாக எழுந்தது. உங்களுக்கும் அதே கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகள் ஒருவேளை அதற்கு விடையே தரணுமோ அப்படின்றதுக்காக வேண்டியோ என்னவோ தெரியல. அந்த கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய கேள்விகள் எனக்குள்ளாக வந்தது. ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா அதனால தான் எல்லாத்தையும் எழுதி தெளிவாக வச்சிருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுவீங்களா? பண்ணலாமா? முதல்ல ஏன் இன்னைக்கு நாளுடைய நாள் கிறிஸ்மஸ்ன்னு சொல்றாங்க? ஏன் கிறிஸ்மஸ்? கிறிஸ்து பிறந்தார், அதனால கிறிஸ்மஸ்ன்னு ஏன் சொல்றோம்? கிறிஸ்மஸ்ன்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு? கிரைஸ்ட் கிறிஸ்மஸ்ன்னு ஏன் இதற்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட் மாஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஓல்டன் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கிரைஸ்ட் மாஸ், கிரைஸ்ட் அப்போஸ்டல் எஸ் மாஸ். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற திருப்பலி, மிஸ்ஸா. லாட்டின் வேர்ட்ல மிஸ்ஸா நா மாஸ், ஸோ கிரைஸ்ட் நா ஜீசஸ். ஸோ அதனால கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற திருப்பலியை கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ன்னு சொல்றதில்ல, எக்ஸ்மஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி காலப்போக்கில் அது கான்ட்ராக்ஷன் ஆகி கடைசியில் கிறிஸ்மஸ்ன்னு ஆயிடுச்சு. இதுதான் முதல் விஷயம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடுறது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நாம் எதற்காக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும்? என்ன அதுல சிறப்பு? என்ன சிறப்பு நம்ம கொண்டாடுறோம்? அப்படியா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். கிறிஸ்து பிறப்பை நாம கொண்டாடுறோமா? மீட்பர் பிறந்ததை நம்ம கொண்டாடுறோமா? நான் இல்லைங்கிறேன். கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடலாம். வேற யாராவது சொல்ல முடியுமா? எதை நம்ம கொண்டாடுகிறோம்? What do we celebrate? What do we celebrate on this Christmas day? What do we celebrate? கிறிஸ்து மனு உருவானதை, அதாவது மனித உருவம் எடுத்ததை, பிறந்ததை அல்ல, மனித உருவமை எடுத்ததை. மனு உருவானார். கடவுளாக இருந்தாலும் மனித தன்மையில் அவர் உருவாக முடியும் என்பதை நம்ம கொண்டாடுறோம். ஒரு விஷயம். ரெண்டாவது, கடவுளுடைய வாக்கு நிறைவேறுகிறது. எசாயா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிங்களேன். 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எசாயா இறைவாக்கினர் முன்னையே அறிவித்துட்டார். அவருடைய வாயால் அறிவித்தாலும் அது கடவுளுடைய வாக்கு. ஆக கடவுளுடைய வாக்கு நிறைவேறுகிறது. கடவுள் சொல்ற வாக்கு நிச்சயமா நிறைவேறும் என்பதை நாம் கொண்டாடுகிறோம்.
அவர் பிறந்ததை அல்ல, கடவுளுடைய வாக்கு நிறைவேறியதை, fulfillment of God's promise. That's what we celebrate today. கடவுள் மனு உரு எடுத்ததை கொண்டாடுகிறோம். இரண்டாவது வேற என்ன கொண்டாடுகிறோம்? அவருடைய ப்ராமிஸ், கடவுளுடைய ப்ராமிஸ் வாக்கு உண்மையிலே நிறைவேறி இருக்கு, அதை கொண்டாடுகிறோம். மூன்றாவது கடவுளுடைய அன்பை கொண்டாடுகிறோம். எவ்வளவு பாவங்கள், நீங்க பழைய ஏற்பாடை எடுத்து பாருங்களேன், எவ்வளவுதான் கடவுள் அன்பு செய்தாலும் அதிகமாக அன்பு செய்ய 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 மக்கள் அவரை விட்டு தூர போயிட்டே இருக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு வா வான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு, திடீர்னு கையை தட்டி எங்கேயாவது போயிடுவாங்க. எனக்கு இவர் கடவுள் இல்லை, எனக்கு மாடும் ஆடும் அதுதான் கடவுள்னு சொன்னாங்க. இருப்பினும் கடவுள் அவர்களை அன்பு செய்தார், மீண்டும் மீண்டுமாக அவர்களை அன்பு செய்தார். அந்த அன்பின் வெளிப்பாடு தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது. 3 விஷயத்தை நம்ம கொண்டாடுறோம். வெறும் பிறப்பை அல்ல, மனு உரு. கடவுள் மனுஷன் ஆக முடியுமா? முடியுங்க. அதுதான் இன்னைக்கு நாள். கடவுளுடைய வாக்கு நிறைவேறி இருக்கு, 2வது விஷயம். 3வது கடவுளுடைய அன்பை நாம் கொண்டாடுகிறோம். நார்மலா உயிரோடு இருக்கிறவங்களுடைய பிறந்த நாள் தானே நம்ம கொண்டாடுவோம், ஆமாவா இல்லையா? இறந்து போனவங்களுடைய பிறந்த நாளை நினைச்சு பார்ப்போம். ஆனா கேக் வெட்டி அவங்க இறந்துட்டாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு கேக்கு நாம வெட்டி நாம சாப்பிட மாட்டோம். உயிரோடு இருக்கிறவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுவோம். இயேசு நம்மோடு இல்லையே, எதற்காக நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும்? கொடுத்தார், ஆக கொடுத்து விட்டார், உயிரை கொடுத்து விட்டார். உயிரோடு இல்லை, எதற்காக நம்ம கொண்டாடணும்? உயிரோடு இருக்கிறவங்களுடைய பிறந்த நாளை தானே நம்ம வழக்கமா கொண்டாடுறோம். ஏன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? நாளைக்கு இன்னொருத்தர் கேள்வி கேட்டா பதில் கொடுக்க தெளிவா இருங்க. ஏன் என்றால் அவர் இறந்தாலும் வாழ்கிறார், இறந்த பின் வாழ்வு உண்டு என்பதை எண்பிக்கிறதுனாலே அவருடைய பிறப்பு மகத்துவம் மிக்கது. ஆகவே நாம் அதை கொண்டாடுகிறோம். இன்று நாம் இறந்தால் விண்ணகத்தில் பிறப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் விண்ணக பிறப்பு ஒன்று உண்டு என்பதை நமக்கு எண்பித்தது அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. ஆகவே இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். பிறந்திருக்கவில்லை என்று சொன்னால் இறந்திருக்க முடியாது, இறந்திருக்கவில்லை என்று சொன்னால் உயிர்த்திருக்க முடியாது. ஆகவே பிறப்பு இங்கு முக்கியமான ஒரு தருணம். ஆகவே அதை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அடுத்த கேள்வி, இயேசு எப்பயாவது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா எங்கேயாவது? இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாரும் குழப்பத்திலே தலையாட்டுற மாதிரி இருக்கு. இயேசு தன்னுடைய பிறந்த நாளை எங்கேயாவது கொண்டாடினதாக பைபிள் சொல்லுதா இல்லையா? நம்ம இல்லைன்னு சொன்னா இவர் ஆமான்னு சொல்லுவார், நம்ம ஆமான்னு சொன்னா இவர் இல்லைன்னு சொல்லுவார். அப்படிதானே? சொல்லுங்களேன். என்ன எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? கொண்டாடல தானே? அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடல. நல்லா கவனிச்சுங்க. எத்தனை வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்தார்? 33 வருடமும் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக விவிலியம் நமக்கு சொல்லவில்லை. அப்புறம் ஏன் நாம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அவர் முக்கியமானதாக கருதல. அவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மக்களை அன்பு செய்வதிலே, தன்னுடைய பணியை செய்வதிலே முழு கவனம் செலுத்தியதனால தன்னுடைய பிறப்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. நாம ஏன் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன 3 காரணங்களால நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அவர் தன்னுடைய பிறப்பை கொண்டாடவில்லை என்று சொன்னாலும் அவரில் நாம் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது நார்மலா குழந்தைங்களுக்கு தானே பிறந்த நாள் கொண்டாடுற பர்த்டே பேபிக்கு தானே புது ட்ரெஸ் போடுவோம், ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேர் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? கையை தூக்குங்க. யாரை கேட்டு நீங்க எல்லாம் போட்டு வந்தீங்க? இன்னைக்கு பிறந்த நாள் உங்களுக்கா இல்ல அவருக்கா? அப்ப எதுக்குங்க நீங்க போட்டு வந்தீங்க? இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கணும்ல. ஆமால, நம்ம ஏன் புதுசா போடணும்? அவர் தானே ஏன் பிறந்திருக்கிறாரு, நம்ம அவருடைய பிறந்த நாளை தானே கொண்டாடுறோம், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா நாம ஏங்க புது ட்ரெஸ் போடுறோம்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம் அவருடைய பிறப்பை கொண்டாட அல்ல,
அவர் பிறந்ததனால் நமக்கு மீட்பு கிடைத்தது என்பதற்காக அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நாம் அனைவரும் புது ஆடையை அணிந்திருக்கிறோம், புது மனிதர்களாக மாறியிருக்கிறோம் என்பதை எண்பிப்பதற்காக நம்முடைய புது ட்ரெஸ்ஸு. அதனால தான் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம வீட்டில் மட்டும்தான் புது ட்ரெஸ் போட்டு கொண்டாடணும். ஆனால் இது நம்ம வீட்டில் இல்லைங்க, திருச்சபையில் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லாருமே, திருச்சபையில் உள்ள எல்லாருமே புது ஆடை அணிந்து கொண்டாடுகிறார்கள் அவருடைய பிறப்பை. அவர் பிறப்பின் வழியாக நம்முடைய மாட்சியை, நம்முடைய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடுகிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்னைக்கு அவருடைய பிறப்பு அப்படின்னா அவங்களுடைய ஒரே ஒரு வீட்டில் தான் பர்த்டே கொண்டாடப்படணும். ஆனால் இன்னைக்கு சர்ச்சு ஃபுல்லாகவே, சர்ச்சில் உள்ள எல்லாருக்குமே இன்னைக்கு திருவிழா தான். ஏன்னு சொன்னால் அவருடைய பிறப்பு ஒரு குடும்பத்திற்கு அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். யார் யார் வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமாக கிளீனிங் எல்லாம் முடிச்சிங்க? எல்லாரும் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி, நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறேன், இருங்க சாமி நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. ஏன்பா பாத்ரூம்லாம் கழுவுறீங்க? இன்னைக்கு இயேசு பிறக்கிறார்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஹவுஸை ஃபுல்லாக இன்னைக்கு தான் கிளீனிங், பயங்கர கிளீனிங். இன்னைக்கு ஏன்டா இன்னைக்கு லீவ் விட்டாங்க நிறைய பசங்க ஏங்குவாங்க, ஐயோ எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வீட்டில் விட்டு, ஏன்னா அவ்வளவு கிளீனிங் நடக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிளீனிங் நம்முடைய வீட்டை கிளீன் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்முடைய ஆன்மாவை கிளீன் பண்ணணும், நம்முடைய உள்ளத்தை கிளீன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு சில பேர் திருப்பலிக்கு முன்பதாக பாவ சங்கீதனம் செய்யணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் பிரியமுள்ளவர்களே. இந்த தூய்மையானவரை நாம் பார்க்கணும்னு சொன்னா, இப்போ ஒரு இந்து கோயில் எடுத்துக்கங்களேன், உள்ள போகணும்னு சொன்னா பாதத்தை கழுவிட்டு உள்ளர போகணும் அப்படின்றதுக்காக தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், காலை நினைச்சிட்டு உள்ள போவாங்க. ஒரு முஸ்லீம் தர்காக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில நேரத்தில் கை காலு காது எல்லாத்தையும் கழுவிட்டு போவாங்க. ஆனா நாம் வெறும் உடம்பை மட்டும் கழுவுறதில்ல, நம்முடைய ஆன்மாவை கழுவணும், நம்முடைய இதயத்தை கழுவணும்னு மிகப்பெரிய திருவருட்சாதனத்தையே திருச்சபை உருவாக்கி இருக்கிறது, ஒப்புரவு அருட்சாதனம். ஆனால் கழுக நமக்கு நேரம் இல்லை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்திருப்போம், உள்ளத்தை சுத்தம் செய்தோமா? சிந்தித்து பார்ப்போம். நான் அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இயேசு குழந்தையாக பிறக்க வேண்டும்? ஒரு அரசராகவோ, ஒரு பெரிய வாரியராக, போர் வீரராகவோ, இல்ல பெரிய ஒரு அடல்ட்டாகவோ, ஒரு யூத்தாகவோ பிறந்திருக்கலாமே. அவர் நினைச்சா ஏன் அவர் குழந்தையாக பிறந்திருக்கணும்? ஏன் குழந்தையாக பிறந்திருக்கணும்? ஏன் குழந்தையாக பிறந்தார்? ஏன் 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 மனிதனாக? எங்கிருந்தோ குரல் வருது, யாருப்பா? சொல்லுங்க. மனிதனாக நான் என்னுடைய கேள்வியே ஏன் அவர் குழந்தையாக பிறக்க வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் எந்த உருவமேனாலும் எடுத்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய ரிலிஜன், நிறைய மதங்கள் சொல்லுது அவர் 5 கை வச்சு, 6 கை வச்சு, 7 கை வச்சு, 10 கை வச்செல்லாம் பிறந்தார், அடிச்சார், கொன்றாருன்னு சொல்லிட்டு. நம்முடைய இயேசு அப்படிலாம் பிறக்கல. ஒரு குழந்தையாக ஏன் பிறக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா யாராவது அப்படி? நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படி பிறக்கணும், நம்ம எப்படி வளர்ந்தோமோ அப்படி வளரணும். அப்படி இல்லைன்னா நம்மளை பத்தி எப்படிங்க தெரியும் அவருக்கு? இயேசு ரொம்ப அருமையானவர். கடவுள் பாருங்களேன், எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போல அவர் பிறக்கணும்னு ஆசைப்படுறார். ஒரு பெரிய ஸ்டோரி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை எழுதியவர் இப்படி எழுதுகிறார். உண்மையான சம்பவம் ஒன்றை எழுதுகிறார். அதில் ஒரு நபர் கிறிஸ்மஸ் எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் கிளம்பி போகிறாங்க மிட் நைட் மாஸ்க்கு. ஆனால் அவருக்கு மட்டும் போக பிடிக்கல. ஏங்க நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னா, ஏசு பிறந்தாருன்றது எனக்கு நம்ப முடியல. எதுக்காக அவர் மனுஷனாக பிறக்கணும்? தேவையில்லாத ஒரு விஷயம், போப்பா. எதற்கான இன்கார்னேஷனில், அதாவது அவர் பிறப்பில் எனக்கு டவுட் இருக்குது, உண்மையிலே எதற்காக அவர் மனுஷனாக பிறந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சர்ச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் வீட்டிலே இருந்தாராம். திடீர்னு பார்த்தா அப்போ ஒரு பெரிய புயல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாமே பறந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு சில பறவைகள் என்ன பார்த்துன்னு சொன்னா, ஒரு கூட்டமான பறவைகள் அவருடைய வீட்டு முற்றத்துல உட்கார்ந்துருக்கு. அடிக்கிற காத்துல எல்லாம் அவனுடைய இறகுகள் எல்லாம் பறந்துகிட்டு இருக்குது. அப்போ இவருக்கு ரொம்ப அது மேல இரக்கம், எப்படியாவது அந்த பறவைகளை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு.
ஆனால் அது செவி சாய்க்க மாட்டேங்குது. சரி, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அந்த பறவையை கரெக்ட் பண்ணிடலாம்னு என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போயிட்டு பிரெட்டு அதனுடைய துண்டுகளாக எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக துகள்களாக மாற்றி அதை கொண்டு வந்து வீசுறாரு. அதுங்க அதை பார்த்தோன்னே பயப்படுது. சரி, பக்கத்தில் போயிட்டு நம்ம கூப்பிட்டா வரும்னு பக்கத்தில் போனால் அது இன்னும் பயந்து நடுங்குகிறது. அந்த பறவைகளை பொறுத்த மட்டும் இவர் ஒரு புதிய கிரீச்சர், இவர் புதிய ஒரு பிறவி. இவரை பார்த்தோன்னே எல்லாமே பயப்படுது. ஏன் நம்மளை பார்த்து இப்படி பயப்படுது? நாம் ஒருவேளை இது மாதிரி பறவையா இருந்திருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் அந்த பறவையை போல நாமளும் பேசியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அங்க சர்ச்சில் பெல் அடிக்குது, டிங் டாங், என்ன உன்னதங்களிலே பாடுறாங்க. அப்போ இவருக்கு சுத்தி எடுத்து மண்டல் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அப்போ அந்த பறவை போல நான் மாறினா அந்த பறவையினுடைய மொழி பேச முடியும், அந்த பறவைக்கு நான் சொல்றது புரியும்னு இவர் சொல்லும் போது பெல் அடிக்குது. அப்பதான் அவருக்கு புத்தியில ஒரு விஷயம் தோணுது. அப்போ நம்மை போல அவர் இருக்கணும்னா, நம்மை போல அவர் உருவெடுக்கணும். அப்பதான் அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புரியும். அதனால அவர் மனித உருவம் எடுத்தார். குழந்தையாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவர் அனுபவிச்சார். குழந்தை பருவத்திலிருந்து 33 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சார். இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் நம்மை போலவே அவர் அனுபவித்தார். இன்னொரு விஷயம், ஒரு குழந்தை மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஒரு குழந்தையை பார்த்து ஏங்காத நெஞ்சம் எதுவுமே இல்லை. ஆக அவர் குழந்தையாக பலரை ஈர்க்க விரும்பினார். ஒரு அரசராக துன்புறுத்தவில்லை. இன்றைய வாசகம் சொல்லுது, அகுஸ்து சீசருடைய கட்டளைப்படி அவர்கள் பெயரை பதிவு செய்ய அவர்கள் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இந்த அகுஸ்து சீசர் ரோமன் எம்பரருடைய கிங். அவர் என்ன பண்றார்னா, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கொன்று விட்டு அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். ஜுடியா அந்த நாட்டினுடைய அரசன் ஏரோது, அவரும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இவரோ ஒரு குழந்தையாக ஒரு இடத்துல பிறந்து மனிதர் அனைவருக்கும் அமைதியை கொடுக்க பிறக்கிறார். அமைதியிலே வாழ்கிறார். இவர் அரசர் அல்ல, பயமுறுத்துகிறவர் அல்ல, மாறாக பாசத்தினாலே அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறவர். அடுத்த விஷயம், ஏன் இவர் குழந்தையாக பிறக்க வேண்டும்? அவர் he has got a great humility, தன்னடக்கம். ஆக கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னையே அவர் ஒடுக்கி நமக்காக வேண்டி குழந்தையாக பிறந்திருக்கிறார். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே, காட்ஸ் பிளான் கிராஜுவலி அன்ஃபோல்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய திட்டம் எப்பவுமே உடனடியா அமைஞ்சிராது. 33 வருஷம் இயேசு குழந்தையாக இருந்து மனிதனாக வளர்ற வரைக்கும் பொறுமையாக கடவுளுடைய திட்டம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனை மீட்க வேண்டும் என்ற திட்டம். உடனடியாக ஜூம் மாயாஜாலம் அப்படிலாம் இல்ல, மீட்டு விட்டேன்னு சொல்லல. 33 வருஷம் அவர் குழந்தையிலிருந்து மனிதனாக உருவெடுத்தார். இன்னைக்கு நாம கேட்கறதெல்லாம் கையை விரிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா உடனடியே நமக்கு அடுத்த நிமிஷம் இன்ஸ்டன்ட்ல உடனே நமக்கு எல்லாமே நடந்துடணும். இல்லைன்னா கடவுளுக்கு சக்தி இல்லை. அந்த கோயில்ல கடவுள் நல்லா இருக்காரா, இந்த கோயில்ல ஒரு தாலி கொடுக்குறாங்களா, அந்த கோயில்ல ஒரு கயிறு கொடுக்குறாங்களான்னு உடனே ஓடிடுவோம். நமக்கு தேவையானதெல்லாம் இன்ஸ்டன்ட். ஆனா கடவுள் இன்ஸ்டன்ட் விஷயத்துல ஒர்க் பண்றது இல்ல. கடவுள் கிராஜுவலி அன்ஃபோல்ட்ஸ் இஸ் கிரேஸ். ஆக கடவுளுடைய திட்டம் மெதுவாக நகர்கின்ற ஒரு ஆமை போன்று, ஆனால் ஆமைக்கு சக்தி உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயம், எதற்காக அவர் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்வதற்காக. ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மையை அவர் உணர்கிறார், ஆனால் பாவம் செய்யவில்லை. பாவிகளை அன்பு செய்கிறார். ஆகவேதான் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்களாம், அவர் கூட இருக்கிறவங்களாம், ஏன்யா உங்களுடைய ஃப்ரெண்ட், உங்களுடைய எனிமி கூடலாம், உங்களுடைய எதிராளிகளோடலாம் நீங்கள் நல்லா பழகிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், நான் போரிட்டு அவர்களை வெல்வதை விட அவர்களை என்னுடைய நண்பனாக்கி அவர்களை வென்றிருக்கிறேன் அல்லவா என்று சொன்னாராம். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம்மோடு பழகி நம்மை நண்பராக்கி இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் நினைத்ததை போல நாம் ஒவ்வொருவரையும் அவர் நண்பராக்க, நம்மை போல அவர் பிறந்து வளர்ந்து மனிதனாகி இறந்து உயிர்ப்பை பெற்று நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு என்பது உண்டு என்பதை நிரூபித்திருக்கிறார். ஒரு பையன் பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் முன்னாடி நிற்கிறான். தன்னுடைய சகோதரிக்கு பிளட் தேவை. அடிபட்டு அவர் ஊசலாடி கொண்டிருக்கிறார்.
அப்போ அந்த டாக்டர் சொல்றாராம், உன்னுடைய பிளட்டும் உன் தங்கச்சியோட பிளட்டும் ஒன்று தான். ஆகவே நீ என்ன பண்றனா, நீ போய் அந்த இதில் படு, கட்டிலில் படு, உன்னுடைய பிளட்டை எடுத்து உன் தங்கச்சி கொடுக்க போறோன்னு சொன்னோடனே அவன் கொஞ்ச நாளும் யோசிக்கிறான். ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே வர வழியில் நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு போய் படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பிளட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறான். நான் சாகலையா அப்படின்னு கேட்குறான். ஏன்பா நீ சாகணும்? இல்லை ஏன் பிளட்டெல்லாம் தான் எங்கள் தங்கச்சி கொடுத்துட்டேனே, நான் எப்படி உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டானா. அந்த டாக்டர் சொன்னாராம், கொஞ்சோண்டு பிளட்டு கொடுக்கறதுனால நீ சாக மாட்டப்பா. அந்த பையனுக்கு தெரியல பிளட்டு கொடுத்தா சாக மாட்டோம்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிச்சு, தன்னுடைய பிளட் முழுவதையுமே நமக்காக வேண்டி சிலுவையில் அறைய போகிறார்கள், சாக போகிறோம், உயிர் நீக்க போகிறோம் என்று தெரிந்தே அவர் மனிதனாக பிறந்தார். இந்த பையனை போல அல்ல. அவருக்கு தெரியும் நிச்சயமாக நம்மளை சாகடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இயேசுவில் பிரியம் உள்ளவர்களே, இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு சில மைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை, 2 விஷயத்தை நான் சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால என்ன உருவாச்சு? என்ன உருவாச்சு? நம்ம பாடுவோமே, ஜாய் டு த ஜாய் டு த ஜாய் டு த. தூங்குறவங்கலாம் பாடுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க, ஜாய் டு த வேர்ல்டு. ஓகே, தூங்காதவங்கலாம் எல்லாரும் சொல்லுங்க, ஜாய் டு த வேர்ல்டு. சத்தமா சொல்லுங்க, ஜாய் டு த வேர்ல்டு. அவர் பிறந்ததுனால இந்த உலகத்திற்கு ஜாய். இந்த ஜாய் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? ஜே ஃபார் ஜீசஸ், ஜே ஃபார் ஓ ஃபார் அதர்ஸ், ஓ ஃபார் Y for you. J for Jesus, O for others, Y for you. நமக்கு ஜாய் வேணும்னா, நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி வேணும்னா, first and foremost we have to follow Jesus. We have to keep Jesus in front. அவரை முதல்ல வச்சா தான் நமக்கு ஜாய். First you'll have to keep Jesus in front. ஜாய் வேணுமா? ஜீசஸ் வேணும். ரெண்டாவது, உனக்கு ஜாய் வேணுமா? அதர்ஸ் வேணும். நிச்சயமாக அதர்ஸ் வேணும். ஜீசஸ்க்கு அப்புறம் அடுத்தது அதர்ஸ், அப்புறம் நம்ம, அதுக்கு அப்புறமா. இஃப் யூ கீப் ஜீசஸ் அண்ட் அதர்ஸ் இன் ஃப்ரண்ட், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் என்ஜாய் யுவர் ஜாய். ஸோ ஜீசஸ் அதர்ஸ் ஷுட் பி தேர் பிஃபோர் யூ. உனக்கு முன்னாடி இயேசுவும் அடுத்தவங்களும் இருந்தால் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு. இதில் நான் சும்மா சொல்லலை, நான் தியானிச்சு தான் சொல்கிறேன். இன்னைக்கு வாசகத்தில் மரியாளும் யோசேப்பும் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போய் எங்கெங்கேயோலாம் தட்டுறாங்க. எங்கே தட்டினதாக கடைசியாக சொல்கிறாங்க? எங்கேயோ தட்டுறாங்களே, ஒரு இடத்துல போய் தட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? விடுதியில் அவர்களுக்கு இடம் இல்லை. விடுதி ஓனர் வந்து என்ன சொல்றாரு? யோ போயா, எனக்கு இடம் இல்லை, எங்களுக்கே இடம் இல்லை, உங்களுக்கு என்ன இடம்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ he was inside he was with the warmth. நான் நேற்று இன்னைக்கு காலையில் வரும்போது 5 மணிக்கு இங்கே வரும்போது சரியான குளிர், முடியல என்னால், அப்படியே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒசூருக்குள்ளே நுழைஞ்ச உடனே குளிர் தொற்றுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க 2 பேரும் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. 2 பேரும் இல்லையா? போய் தட்டும் போது போயான்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டார். அவருக்கு உள்ளே கதகதப்பு, வெளியில இவங்களுக்கு குளிர். அவருக்கு உள்ளே சந்தோஷம், வெளியே இவர்களுக்கு கஷ்டம். நெகட்டிவ் ஜாய் sometimes will not give you real joy. அவர் உள்ளே சென்று கதவை மூடிய பின்பு அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனால் மீட்பரை இழந்து விட்டார். அது பெரிய ஜாய் அல்ல. இரண்டாவது விஷயம் ஏரோது தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்தார். இயேசுவையும் கொலை செய்ய யோசித்தார். எப்படியோ தப்பித்து விட்டார். தன்னுடைய பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய ஜாய்க்காக வேண்டி அவர் இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்தார். ஆனால் எப்படியோ கடவுளுடைய திட்டம் அவர் தப்பித்து விட்டார். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நெகட்டிவ் ஜாய் will give you at the moment joy but not permanent joy. அந்த நேரத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிலையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காது. அப்ப நிலையான சந்தோஷம் யாருக்கு கிடைச்சது? இன்னைக்கு வாசகத்துல இன்னும் 2 பேரை பத்தி சொல்றாங்க. முதல் இடையர்கள் என்ன பண்றாங்க?
வானதூதர் வந்து சொன்ன உடனே என்ன பண்றாங்க? தங்களுடைய சொத்தே என்னது? அவங்களுடைய சொத்தே என்னது? ஆடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சென்று இறைவன் பிறந்து விட்டார் என்று சொல்ல கிளம்பிட்டாங்க. ரியல் ஜாய் will leave something behind. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க வந்து சந்தோஷமா புது ஆடை அணிந்திருக்கிறீங்க. ஆனா இந்த கிறிஸ்மஸ் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை அல்ல, கஷ்டத்தை கொடுத்துருக்கும். தன் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும், பரவாயில்ல, நமக்கு என்ன அடுத்த வருஷம் வாங்கினா போதும்னு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தம் பிள்ளை சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு தம் சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள். இந்த ஷெப்பர்ட்ஸ் போல இன்னைக்கு ஐயோ இஎம்ஐ கட்டணும், ஐயோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இருப்பினும் இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், எத்தனையோ நபர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கிட்டேன். இன்னைக்கு நான் இங்கே வரும்போது நான் எந்த புது துணியும் வாங்கலை. ஆனால் இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எல்லாருக்குமே ஷர்ட் எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கும் ஒரு டிஷர்ட்னு கையில் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அதை யோசிச்சு பார்க்கவே இல்லை. சாமியார் ஆனதுக்கப்புறம் என்னடா புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு எதையுமே வாங்குறது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்த உடனே புது ஷர்ட் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம்னு சொல்கிறது சந்தோஷம். நான் ஃபாதர்கிட்ட கேட்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து, மக்கள் அப்படிதான்டா சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவாங்கன்னு சொல்லி பெருமையாக சொன்னார். எல்லா குடும்பத்திலையும் அப்படி நடக்குமான்னு தெரியல, ஆனால் இங்கே நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது மெஜாய், வாய்ஸ்மேன். யாரு? ஞானிகள். என்ன பண்றாங்க? தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இயேசுவை தேடி வருகிறார்கள். செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு சரியா தூக்கம் வராதுங்க. ஆனால் இவர்கள் பல மைல்கள் நடந்தே வந்து பயணம் செய்து இயேசுவை தொழ வந்திருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஏதோ இவரை மட்டும் தொழுதால் போதும் என்று அவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு வந்ததனால் அவர்களுடைய பெயர்கள் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க கோயிலில் இவ்வளவு பேர் நிரம்பி இருக்கிறீங்க. நான் தொடக்கத்தில் வரும்போது பார்த்தேன், நிறைய கம்மியா ஆட்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது கண் குளிர பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஏதேன் தோட்டத்தில் நிற்கிறது மாதிரி இருக்கு. தோட்டத்தின் நடுவில் நம்ம திருப்பலி நிறைவேற்றுகிறது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, இவ்வளவு உங்களுடைய ஈடுபாடு. எத்தனையோ நபர்கள் இழந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறீர்கள். ஃபாதர் சொன்னாரு, ஒரு நபரெல்லாம் 1 லட்சம் கொடுத்தாரு இந்த பூக்காக வேண்டிய. இந்த நான் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தேன், எத்தனையோ பசங்க, எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பெரியவர்கள் காலையிலிருந்து வீட்டுக்கே போனது மாதிரி தோணலை, இங்கேயே தான் இருந்தாங்க. இது என் வீடு என்ற எண்ணம் அவர்களுக்குள் தொற்றுக்கொண்டதோ என்னவோ தெரியல. இதோ மேல அலங்காரம், கீழே அலங்காரம், உள்ளே அலங்காரம், வெளியே அலங்காரம், பூ அலங்காரம். வீட்டுல போமா, வீட்டை நீ பார்த்துக்க, எனக்கு இதுதான் வீடு, இயேசு சொன்னதை போல இது என் வீடு என்று காலையிலிருந்து நிறைய பேர் இங்கேயே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்கள் இழந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை இழந்ததுனால நிறைவான மகிழ்ச்சியை பெற நிறைவாக காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டாகுக. ரொம்ப சந்தோஷமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், இழந்த உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக. அப்ப நாங்கெல்லாம் வரல சாமி, எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்ததே மகிழ்ச்சி. எத்தனையோ பேர் நான் சொன்ன மாதிரி, இந்த கதையில சொன்னது மாதிரி, அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னையா சாமி ஒவ்வொரு வருஷமும் பிறந்துட்டு தான் இருக்காரு, இன்னைக்கு எதுக்கு நான் போகணும்னு எத்தனையோ பேர் வீட்டில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு காலை விட்டதை பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பாங்க. நீ போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லி, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏதோ ஒன்றை, உங்கள் தூக்கத்தை இழந்து ஏதோ இயேசுவிற்காக வந்திருக்கிறீர்களே, அதுவே பெரிய மகிழ்ச்சி. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, joy, J for Jesus, O for you, O for others and Y for you. அது ஒரு செய்தி. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றால் ஒரு நபர் சொல்றாரு, it's supposed to be clean slate, clean slate. ஸ்லேட்டை நீங்க அழிச்சு ஃபுல்லா அழிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல நிறைய எழுதலாம். இந்த கிறிஸ்மஸ் நம்ம ஃபுல்லா அழிக்கணும். நம்மளையே தவறான விஷயங்களை நம்ம அழிக்கும் போது நிறைய புது விஷயங்களை நம்மளால் எழுத முடியும். அதனாலோ என்னவோ திருச்சபை கரெக்டா பாருங்களேன், டிசம்பர் 25 வைத்திருக்கிறது. இன்னும் 5 நாட்கள் புது வருடத்தை துவங்க போகிறோம். புது வருடத்தை துவங்க போவதற்கு முன்பாக பழையதை அழிக்கும் போது புதிது உருவாகும். ஆகவே இந்த அழிக்க 5 நாள் இருக்குங்க, 5 நாள் இருக்கு. தியானி,
புது வருடத்தை துவங்கு. ஸோ கிறிஸ்மஸ் இஸ் a clean slate. உங்களுடைய கிளீன் ஸ்லேட் இருக்கணும்னா நம்முடைய வாழ்வு புது வருடமாக இருக்கும். இல்லை என்றால் பழைய பழைய திராட்சை, அதாவது திராட்சை அந்த ஸ்கின்ல அந்த பழைய புதிய திராட்சை ரசத்தை பழைய தோற்பைகளில் ஊற்றியது போல இருக்கும் நம்முடைய வாழ்வு. ஆக ரெண்டாவது மெசேஜ் நல்லா கவனிங்க. திஸ் கிறிஸ்மஸ் இஸ் forgiving and forgiving ourselves. Forgiving and forgiving ourselves. Forgivingனா என்ன அர்த்தம்? நாம மன்னிக்கணுங்க. ஏன்? to give ourselves. Forgiving ourselves. நாம எப்ப மன்னிக்கிறோமோ நம்மளை முழுவதுமாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா அறகுறையா ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், மூஞ்ச கூட பார்த்துட்டு போக மாட்டோம். இன்னைக்கு ஃபாதர் சொன்னாரு, இந்த கிறிஸ்மஸ் செய்தி எல்லாரும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்துக்கோங்க. வான தூதர்கள் சூழ எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்துக்கிறீங்களா? இந்த சந்தோஷம் எப்போ தெரியுமா வரும்? நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ அப்பதான் வரும். இல்லை என்று சொன்னால் சமாதானம் சமாதானம் இப்படி போயிடுவோம். மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சில பேர் செவுத்துக்கு ஜன்னலுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லுவாங்க, ஆனா பக்கத்துல நிக்கிற மாமியாருக்கு சொல்ல மாட்டாங்க, பக்கத்துல நிற்கிற மருமகளுக்கு சொல்ல மாட்டாங்க. அடி போடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஜன்னலுக்கும் கம்பிக்கும் எல்லாத்துக்கும் சமாதானம் சமாதானம் சமாதானம். இன்று நாம் சமாதானம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் forgive. Forgive to give yourself. Forgiving yourselves. ஆக ரெண்டு மெசேஜ், ஒன்று ஜாய், இன்னொன்று forgive. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு இதை நினைவூட்டட்டும். ஏற்கனவே ஃபாதர் சொன்னார், வியத்துக்கு ஆலோசகர் என்று சொன்னார். அதோடு இணைத்து இந்த ரெண்டு மெசேஜ் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஜாய் வேணும்னா ஜீசஸ் வேணும், அதர்ஸ் வேணும். நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தா ஜாய். ரெண்டாவது forgive, to give ourselves. Forgiving ourselves we need forgiveness. நாம் அடுத்தவர்களை மன்னிக்கும் போது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்லல, எது சொல்லுது? ஜெபம் சொல்லுது. அடுத்தவருடைய குற்றத்தை மன்னிப்பது போல என் குற்றத்தை மன்னிங்க. ஆக இன்னைக்கு நாம மன்னித்தால் மன்னிப்பு கிடைக்கும். கடவுள் மன்னித்தார். நான் தொடக்கத்தில் சொன்ன அதே விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். நாம் பிறப்பை கொண்டாடல, கடவுள் மன்னித்ததை கொண்டாடுகிறோம். கடவுள் நம்மை அன்பு செய்ததை கொண்டாடுகிறோம். நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், இது வெறும் பிறப்பே, இது வெறும் பிறப்பு நிகழ்வே. கேக்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க வீட்டுக்கு போய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் சொன்னதை செய்யுங்கள். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக அமையும். அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறைவனுடைய ஆசிருக்காக மன்றாடுவோம், அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இறைவனைப் போல நாமும் பிறரை மன்னிக்க வரம் கேட்போம். ஆமென்.